ஆங்கிலம் தெரியாத அவரின் இயலாமையைக் கண்டு கவர்னரின் கண்களில் எக்காலச் சிரிப்பு. என்ன கேட்கிறான் என்பதை சொல்லித் தொலை என்பது போல் துவாசை பார்த்தார் முத்துவடுகநாதர். இவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த வேலு நாச்சியாரால் இதற்கு மேலும் அமைதி காக்க இயலவில்லை. ஆலோசனை கூடத்திற்குள் அவர் புயலென புகுந்தார். வேலு நாச்சியார் இங்கு ஏன் வந்தார் என்பது போல் மன்னர் முத்துவடுகநாதரின் பார்வை. இவள் யார் என்பது போல் கவர்னர் லாட்டிகார்ட். எவர் பார்வையையும் எதிர்கொள்ளாமல் கவர்னரை நோக்கி கை நீட்டினார் வேலு நாச்சியார். அவர் விரல் நீட்டிய மறுவினாடி வாயும் திறந்தது. உனது மொழி எனது கணவருக்கு தெரியவில்லை என்பதற்காக நீ அலட்சியமாக பேசியதை நான் அறிவேன். எங்கள் தாய் மொழியை நாங்கள் அறியாதிருந்தால்தான் நாங்கள் வெட்கப்பட வேண்டும். உனது மொழி, கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமில்லை. ஆனால் எங்கிருந்தோ வந்து எங்களை நத்தி பிழைக்கும் நீதான் எங்கள் மொழியை அறிந்திருக்க வேண்டும் என்பதை உனது கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் என்று ஆங்கிலத்தில் பிளந்து கட்டினார் வேலு நாச்சியார். அவரது சரளமான ஆங்கில நடையையும் உச்சரிப்பு தெளிவையும் கண்டு கவர்னர் லாட்டிகார்ட் விழிகள் ஆச்சரியத்தால் இமைக்க மறந்தன. ஏதும் புரியாமல் மொழிபெயர்ப்பாளர். மன்னர் முத்துவடுகநாதருக்கும் சிலம்பு வாத்தியாருக்கும் ஆனந்தம் ஆர்ப்பரித்தது. ஆனால் வேலு நாச்சியாரின் விழிகள் மட்டும் கோபக் கனிகளை கொப்பளித்துக் கொண்டிருந்தன. சிறிது இளைப்பாறிய வேலு நாச்சியார் மீண்டும், உனக்கு ஆங்கிலம் மட்டும்தானே தெரியும்? என் கணவரிடம் நீ ஆங்கிலத்தில் சொன்னதை இப்போது நான் தெலுங்கில் சொல்கிறேன், கேட்டுக்கொள் என்று ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு வேலு நாச்சியார் தெலுங்கில் பேசினார். இது மட்டும் தானா? இதோ மலையாளத்தில் சொல்கிறேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு மலையாளத்தில் சொன்னார் வேலு நாச்சியார். இதற்குள் கவர்னர் லாட்டிகார்ட் எவர் சொல்லாமலும் எழுந்து நின்றான். துவாஷின் மேனி நடுங்கிக் கொண்டிருந்தது. மன்னரும் சிலம்பு வாத்தியாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த பார்வைகளில் கர்வம் கண் சிமிட்டியது. அடுத்து கன்னடம், அதற்கடுத்து உருது, மொத்தம் 5 மொழிகளில் பந்தாடினார் வேலு நாச்சியார். பார்த்து கொண்டிருந்த கவர்னர் லாட்டிகார்ட்டின் கண்கள் விரிந்து விரிந்து பிதுங்கி நின்றன. ஒரு பெண்மணிக்குள் இத்தனை திறமையா? தென் கோடியில் வாழ்கின்ற ஒரு பெண் இத்தனை மொழிகளை அறிந்திருக்கிறாளா? இந்த வினாக்களின் அணிவகுப்பு கவர்னர் லாட்டிகார்ட்டை திக்குமுக்காடச் செய்தது. அவன் விழிகள் மட்டுமே வேலு நாச்சியார் மீது. கவனம் முழுவதும் எப்போதோ காணாமல் போயிருந்தன. வேலு நாச்சியாருக்கு இத்தனை மொழிகள் தெரியுமா என்று மன்னர் முத்துவடுகநாதரே சற்று மூர்ச்சையானார். வேலு நாச்சியாரின் பன்மொழி புலமை கண்டு கை தட்டி மகிழ்ச்சியை தெரிவிக்க விரும்பிய சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் சூழ்நிலை கருதி சும்மா இருந்தார். கம்பீரமாக அமர்ந்திருந்த கவர்னர் இப்போது கை கட்டி நின்றான். வரி கேட்டு வார்த்தை ஆடிய கவர்னர் இப்போது வார்த்தை வெளிவராமல் வாய்மூடி நின்றான். மன்னருக்கு ஆங்கிலம் தெரியாததைக் கண்டு மனதிற்குள் கை கொட்டி சிரித்த கவர்னர் வேலு நாச்சியாரின் பன்மொழி